நயினா நாகேந்திரன் விஜயை பற்றி திரிஷாவை கோட் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மரியாதை தெரியாத ஒரு மனிதராக இருக்காரு. அவர் த்ரிஷாவை அவமதிக்கலை. மொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களையும் அவமதிச்சுக்கிறாரு. அவர் இதுக்கு முன்பு அதிமுகவில் ஒரு பெண் தலைமைக்கு கீழே தானே ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது, இந்த சமூகம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொண்டாடணும் அப்படின்றத அந்த அடிப்படை சிந்தனை கூட இல்லாமல் ஒரு இது வெரி அக்லி ஸ்டேட்மெண்ட்டில் அது ரொம்ப ரொம்ப அக்லியான ஸ்டேட்மெண்ட்டுங்க அது. ஸோ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் உண்மையிலே மன்னிப்பு கேட்கணும். தமிழக மக்கள்கிட்ட ஓப்பனாக நான் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லணும். அதுதான் அவருடைய அந்த பதவிக்கு அழகு. ரோட்டில் போகிறவங்க என்ன வேணால் பேசலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் ரெண்டுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குல்ல. அவர் எங்கள் தலைவரை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு மொத்த பெண் இனத்தையும் அசிங்கப்படுத்துறாரு அவர். எஸ்ட் அப்பாலஜைஸ். ஸோ மற்றவர்கள் ஆரம்பித்த கட்சியை இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன விஜய் சார் சொன்ன கொஸ்டினுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறான், அப்பா சினிமாவில் இருந்து தான் அவர் சினிமா வந்தார், விஜயகாந்த் சினிமா அரசியல் காப்பி பேஸ்ட் அடித்த ஒரு விஜய் பனையூர் அங்கிள் என்று விஜய்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதிமுக. அவர் எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தாருன்னா இதுக்கு அவங்க தலைவரே அவர் அவமானப்படுத்திக்கிறாரு. அவருக்கு என்னங்க, தே ஆர் நாட் இன் த கேம்ங்க. இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் கேமில் அவங்க சுத்தமாக இல்லை. எங்களுடைய இலக்கு ஃபுல்லாக திமுக தான். திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும், அந்த இடத்துக்கு நாங்கள் போய் சேரணும். அப்போ எங்களுடைய நோக்கம் ஃபுல்லாக அவங்கள இருக்கிறது. இவங்கள்ட்ட எதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணோம்? எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி அது ஒரு டார்க் ஃபோர்ஸ், அது இருட்டு சக்தி, அதில் ஒன்றுமே இல்லையே. ஸோ முதலமைச்சர் இந்த 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இந்த 3 மாதம் சேர்த்தும் இந்த கோடைக்கால தொகுப்பு சேர்த்து 5000 அறிவிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? இது லஞ்சம் தான். அரசே பொதுமக்களுக்கு வாக்குக்கு லஞ்சம் கொடுக்குது. ஏங்க இதை முந்தானயத்து கொடுத்துருக்கலாம், இன்னைக்கு காதலர் தினம் அந்த பரிசாச்சும் கொடுத்துருக்கலாம். நேற்று எதுக்கு கொடுக்குறாங்க? அது காலையில் விடிஞ்சோடனே கதை பாஜக ஏதோ சதி பண்ணுதுன்னு போய் சொல்லிட்டு இருக்காரு. இது எலெக்ஷனுக்கு நேரடியாக மக்கள்கிட்ட அரசு லஞ்சம் கொடுக்குது. கோடைக்காலம் போன வருஷம் வரலையா? கோடைக்காலம் ஜூஸ் வாங்கி கொடுங்க, இன்னும் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரா? எலெக்ஷனை மையப்படுத்தி இந்த அரசு வரி பணத்தை, அதுவும் இதில் இன்னொரு தகவல் வந்திருக்கு, பட்டியலின மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அது, அதை எடுத்து எல்லாருக்கும் இந்த பக்கம் தள்ளுறாங்க. அதுவே தப்பு இல்லையா? ஸோ இந்த அரசு 5000 ரூபாய் கொடுக்கும், வெளியில் வந்துட்ட பிறகு திமுக காசு தனியாக கொடுப்பாங்க. எது கொடுத்தாலும் மக்கள் விலை போக மாட்டார்கள். மக்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள். தே நோ. ஒவ்வொரு வீட்டிலும் எங்கள் தலைவர் இருக்கிறார். அந்த தலைவருக்காக எல்லா வீட்டிலும் நீங்கள் எவ்வளோ வேணால் பணம் கொடுங்க, 1000 கொடுங்க, 2000 கொடுங்க, 5000 கொடுங்க, 10000 கொடுங்க, பட் இட் வில் நாட் பிகம் அ ஓட். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தே வில் டேக் த மணி அண்ட் ஓட்டை விசிலுக்கு போடுவோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படணும்னு விஜய் சார் சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லியே எந்த ஒரு கட்சியும் தாவகாக்கு இன்னும் வரவில்லை. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? 2 விஷயங்க. ஒன்று இது எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சிகளோட உழைப்பு அப்படியே உறிஞ்சிட்டு வெற்றி பெற சக்காய் தூக்கி போடுறாங்களே. சக்காய் தூக்கி போட்டு என்ன பண்ணுறாங்க? இந்த ஏரியாவை ஸ்கிராப் பண்ணி பார்த்துக்கா, ஹெலிகாப்டரா நீங்கள் லஞ்சம் வாங்கிக்க, இப்படி சொல்கிறதா இதுவாக சரியானது? அப்படி இல்லைல்ல. இப்போ எங்களுடைய வெற்றிக்கு சிறிய ஒரு கட்சி உழைத்தாலும் அவர்களுக்கு இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது மோர் ஆஃப் அ எத்திக்கல் பாயிண்ட். ஒன்று. ரெண்டாவது, இந்த கொடி பறக்குது, நல்ல செய்தி தெரியுது அப்படின்னு சொன்னது யார்? எங்கள் கொடியை பார்த்து தானே எடப்பாடி சொன்னார். டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு? விஜயகாந்தை விட அதிகமாக இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கிறார் விஜய், அவரோட கூட்டணி வச்சா தப்பு என்ன அப்படின்னு அவங்கள தானே கேட்குறேன். இன்றைக்கும் காங்கிரஸில் என்ன நடக்குது? தலைவர்கள், பெரும்பான்மையான தலைவர்கள் இங்கே கூட்டணி சேர்ந்து தானே விரும்புகிறாங்க. அப்போது நாங்கள் தான் இன்றைக்கி வெளியில் கொடுக்குற இடத்துல இருக்கோம், நாங்கள் பெறுற இடத்துல இல்லை. எங்கள் தலைவர் கூட்டணியை பற்றி முடிவு பண்ணுவார். இல்லை அவர் சொல்லலாம், அவருடைய வார்த்தைகளை சொன்னால் நட்பு சக்தி இருக்குது, இல்லை, தட் இஸ் இம்மெட்டீரியல். நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுக்கான எல்லா பொட்டன்ஷியாலிட்டியும் எங்கள்கிட்ட இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக காங்கிரஸ் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்டுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஒரு தனியார் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதையெல்லாம் அழைக்க முடியாது, இந்த மாதிரிலாம் கொடுத்ததே கிடையாதுன்னு ஒரு பதில் உரை கொடுத்துரு. அதான் எங்கள் தலைவர் நேற்று சொன்னார்ல, வெல்வோம் எல்லோரும் ஒன்றாக, வெல்த்தை நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணுவோம் தனியாக. இதுதான் அதோடைய முழக்கம். நான் பவரை ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்கான நோக்கமே என்னென்னா, முழுக்க
காசு அடிக்கிறது அது ஃபுல்லாக அவங்க தான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறானது. திமுகவுடைய டிஎன்ஏ தாங்க. உங்கள் உழைப்பை நல்லா உறிஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் உங்களை சக்கையை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஆனால் அதே மத்திய அரசில் வரும்போது நல்ல வளமான துறையை தங்களுக்கு வாங்கிப்பாங்க. ஐடியாக இருக்கட்டும், நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், ஷிப்பிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி என்னென்னலாம் எந்தெந்த போர்ட்ஃபோலியோவில் நல்ல காசு அடிக்க முடியுமோ அதெல்லாம் அங்கே வந்து மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு உருட்டு, இங்கே இப்படி ஒரு முழக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.